Hello guys, welcome to Goodwill Sounds. இன்னைக்கு ஒரு ரெண்டு ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். Both are 9.2 AV receiver. Both are in excellent condition. ஒன்னு வந்து Denalல AVC 3700H அப்படிங்கிற மாடல். இது வந்து currently running மாடல் தான். 8K supported receiver. Latest format எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு AV receiver. ரெண்டாவது வந்து Pioneerல LX SC701 அப்படிங்கிற மாடல். இது வந்து லாஸ்ட் மந்த் நம்ம எடுத்துறோம். லாஸ்ட் மந்த் எடுத்து ஒரு கஸ்டமர் கொடுத்தா he is very happy with the results because of the sound quality. ரொம்ப வந்து ஒரு high quality AV receiver Pioneer வந்து VSX பேசிக் மாடல் இருக்கு, LX mid variant இருக்கு. high end மாடல் வந்து பாத்தீங்கன்னா SC ன்னு ஆரம்பிக்கும். SC LX 901 701 501 இந்த 3 டிஜிட்ல வரும். இதெல்லாம் வந்து high end மாடல். அந்த high end மாடல் எல்லாமே Pioneerல எக்ஸலண்டா இருக்கும். அதோட சவுண்ட் குவாலிட்டி பிகாஸ் ஆஃப் த சவுண்ட் பேக் அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாடல். நம்ம ப்ராடக்ட் டீடைல்ஸ் பத்தி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா போவோம். அதுக்கு முன்னாடி வந்து கஸ்டமர் ஒரு ரெண்டு டவுட் கேட்டிருந்தாங்க. ரெண்டு பேர், ஒருத்தங்க வந்து இந்த டைடல் மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப் பத்தி கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது வந்து சவுண்ட் பார் அண்ட் ஏவி ரிசீவர் பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓவர் வியூவா நான் சொல்லிடுறேன், வந்து இன்டெப்தா சொல்ல ஓவர் வியூவா சொல்லிடுறேன். டைடல் இஸ் a great music streaming app. உங்களுக்கு இப்போ இருக்கிறதுல வந்து நிறைய பேண்டோரா, டீசர், அமேசான் மியூசிக் HD, ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக் அண்ட் இது இப்போ டைடல்லாம் இருக்கு. டைடல் வந்து அதோட ஸ்ட்ரீமிங் குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அதுக்காக வந்து நிறைய பேர் டைடல் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து சிடி அவ்வளோவா வர்றதில்லை. ஸோ ஒரு சிடி குவாலிட்டியை வந்து அதை விட பெட்டரா ரீப்ரொடியூஸ் பண்றது, ஒரு ஒரிஜினல் ரெக்கார்டிங் குவாலிட்டிக்கு உள்ள மாதிரி அவங்க வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணக்கூடிய ஒரு ஆப் பாத்தீங்கன்னா டைடல்னு கண்டிப்பா சொல்லலாம். இப்போ ஹேண்ட் டு ஹேண்ட் வந்து உங்களுக்கு ஆப்பிள் மியூசிக் இருக்கு. இப்போ லேட்டஸ்டா வந்து அவங்க லாஸ்லெஸ் மியூசிக் கொண்டு வந்துட்டாங்க. டால்பி அட்மாஸ் ஸ்பேஷியல் ஆடியோலாம் கொண்டு வந்துட்டாங்க. இட்ஸ் பெட்டர், பட் ஸ்டில் வந்து ஒரு இப்போ இருக்கக்கூடிய டாப் மியூசிக் குவாலிட்டி ஸ்ட்ரீமிங் ஆப் வந்து டைடல் தான். எனிபடி வில் அக்செப்ட் தட். ஓகே, இதோட வந்து இதை எப்படி பண்ணலாம், இதோட குவாலிட்டி என்ன, இதோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் இட்ஸ் கிரேட்டஸ்ட் ஆப் ஒன்று. இது வந்து இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டிஃபைல பார்த்தீங்கன்னா ஒரு 256 kbps ஆர் 320 kbpsல வந்து உங்களுக்கு வந்து பிட் ரேட் இருக்கு, சாம்பிளிங் ரேட் வந்து அந்த லெவல்ல தான் இருக்குன்னா, இப்போ டைடல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். வந்து ஒரு 16 பிட் 44 kHz, 24 பிட் 44 kHz, 96 kHz, ஈவன் 192 kHz வரைக்கும் அவங்க வந்து அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு அவங்க வந்து ரீமாஸ்டரிங் பண்ணி அவங்க வந்து அதை ஸ்ட்ரீம் பண்றாங்க. ஸோ அதுதான் அந்த ஸ்ட்ரீமிங் குவாலிட்டிக்காக தான் வந்து எல்லாமே டைடல் ப்ரிஃபர் பண்றாங்க. அண்ட் இது வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்ல தான் கிடைக்குது. இப்போ நிறைய கண்ட்ரீஸ்ல ஒரு கிடைக்கிறது இல்லை. இப்போ இந்தியாவில் கிடைக்கிறது இல்லை, சைனாவில் கிடைக்கிறது இல்லை, உங்களுக்கு சிங்கப்பூர், மலேசியா, அங்கே இப்போ யூஎஸ்ல கிடைக்கும், யூகேல கிடைக்கும், நியூசிலாந்து, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல கிடைக்குது. பட் நமக்கு இங்கே கிடைக்கிறது இல்லை. நமக்கு இங்க வந்து நம்ம இப்ப எப்படி இந்தியால நம்ம வாங்கலாம்னா, நீங்க ஒரு ஐடியா இருக்கு. இது வந்து ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல. நீங்க வந்து VPN யூஸ் பண்ணணும், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் யூஸ் பண்ணி ஒரு VPN ஆப், ஆண்ட்ராய்டு வச்சிருந்தீங்கன்னா, iOS வச்சிருந்தீங்கன்னா VPN மூலமா நீங்க வந்து கண்டிப்பா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க கண்ட்ரி வந்து ஒரு நெதர்லாந்து, ஒரு US, UK, மலேசியா, சிங்கப்பூர், இது மாதிரி ஒரு கண்ட்ரியை செலக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து சைன்இன் பண்ணி ஆப்பை வந்து ஒரு இன்டர்நேஷனல் அக்செப்டட் கார்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் ட்ரையல் மந்த், நான் இப்போ ட்ரையல் வெர்ஷன் நான் யூஸ் பண்றேன். ஸோ எப்படி இருக்கு என்னன்னு பாக்குறதுக்கலாம். இப்போ நீங்க வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ட்ரையல் வெர்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே, ஜஸ்ட் நீங்க ஃப்ரீ வெர்ஷன்லேயே டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நீங்க இருக்குன்னு பார்க்கலாம். பட் ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த MQAன்னு சொல்லுவாங்க, மாஸ்டர் குவாலிட்டி ஆடியோ, அது சப்போர்ட் பண்ணாது. உங்களுக்கு ஒரு நார்மல் ஸ்ட்ரீமிங் குவாலிட்டியில தான் அவங்க அலோவ் பண்றாங்க. பிகாஸ் ஆஃப் பெய்ட் வெர்ஷன், ப்ரீமியம் மெம்பர்ஷிப்க்கும் நார்மல் ட்ரையல் வெர்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இது எப்படி நம்ம லாகின் பண்றது? அதான் VPN மூலமா நீங்க லாகின் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணி
நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் இல்லை உங்களுக்கு யூஎஸ்ல யூகேல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட உங்களுக்கு அவங்க கார்டு மூலியமாவோ இல்லை அவங்க அங்கேருந்து சைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நீங்கள் இங்கே ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மைனஸ் என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து இந்த ஏபிகே ஆப் வந்து நம்ம சில டிவைசஸில் சப்போர்ட் பண்ணுறதில்ல. உங்களுக்கு டைடல் வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எரர் வரும். ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன். ஸோ வந்து ஏபிகே நீங்கள் டவுன்லோட் பண்ணும் போது அதுவுமே வந்து கிராஷ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க சில பேருக்கு. சில பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஆப் எந்த ஒரு சீம்லெஸ்ஸான ஆக்சஸ் இருக்குது உங்களுக்கு. அண்டு செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் ஓகே. பட் நீங்கள் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு பேக்கேஜ் நிர்ணயிச்சிருக்காங்க. ஒரு கண்ட்ரியில் $10, ஒரு கண்ட்ரியில் 15 or 20 இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு சீப்பஸ்ட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் விபிஎனில் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அங்கே உள்ள தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது இதில் உள்ள மைனஸ் என்ன, பெரிய மைனஸ்னா உங்களுக்கு நம்ம இந்தியன் சாங்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம கேட்குறோம். ஸோ அவங்க டைடலில் வந்து ஒரு மில்லியன் கணக்கான சாங் வச்சுருக்காங்க. அது இப்போ மோஸ்ட்லி எல்லாமே நீங்கள் ப்ரீமியம் மெம்பர்ஷிப் போகும்போது அந்த MQAன்றது மாஸ்டர் குவாலிட்டி ஆடியோ இருக்குது, அப்புறம் ஹை குவாலிட்டி ஆடியோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லோ குவாலிட்டி ஆடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நமக்கு தேவை வந்து இந்தியன் சாங்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி கேட்போம். அதை தான் வந்து ஹை குவாலிட்டியில் கேட்க விரும்புகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கண்டென்ட். இந்தியன் சாங்ஸ் வந்து வெரி வெரி கம்மியான கண்டென்ட். ஸோ இப்போ நம்ம தமிழில் பார்த்தோன்னா நான் லாஸ்ட்டாக பார்த்தது வந்து PS1 இருக்குது, PS2 இருக்குது. அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஹிந்தி வெர்ஷன் இருக்குது, தமிழ் வெர்ஷன் கிடையாது. ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இளையராஜா இன்னும் கம்மி. டைடலில் ரொம்ப தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஈவன் நான் எல்லா சாங்ஸும் இப்போ சொல்கிறேன்ல, தமிழ் சாங்ஸு, இந்தியன் சாங்ஸ், இதுவுமே உங்களுக்கு MQAல இல்லை. இதுதான் ஒரு பெரிய டிராபேக். இதில் மாஸ்டர் குவாலிட்டி ஆடியோவில் இது கிடையாது. ஒரு 24 பிட் ரேட்லேயோ ஒரு 16 பிட் ரேட்லேயோ கிடையாது இங்கே. அதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம இதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய கிரேட்டஸ்ட் மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப்பு ஆனால் நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னா நம்ம யூ கேன் லிசன் டு ஜாஸ் இருக்கு, ராக் இருக்கு, வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இருக்கு. வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கம்மி, வெஸ்டர்ன் ஹிட்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கு. உங்களுக்கு பாப் ஆல்பம் நிறைய இருக்கு. ஒரு ஃபேமஸ் மியூசிக் சிங்கர் ஆர் கம்போசர் பண்ண நிறைய ஆல்பம்ஸ் இருக்கு. பட் நம்ம கேட்கக்கூடியது இருக்குன்னா ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து நான் ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன். அண்டு நாட் அவைலபிள் இன் இந்தியா ஆல்சோ. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிராபேக்கு. ஸோ இதுதான் சொல்ல வந்தேன். நீங்கள் ஆல்டர்னேட்டாக என்ன போகலான்னா ஆப்பிள் மியூசிக் போகலாம். ஆப்பிள் மியூசிக்கில் வந்து உங்களுக்கு லாஸ்லெஸ் ஆடியோ இருக்குது, அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஆடியோ இருக்குது. நீங்கள் ஆப்பிள் மியூசிக் போகலாம், பெய்டு வெர்ஷன் போகலாம். நீங்கள் ஒரு 4-5 பேர் ஆப்பிள் மியூசிக் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி இருக்குன்னா நீங்கள் ஃபேமிலி பேக்கேஜ் எடுத்துக்கலாம். வந்து அது உங்களுக்கு இப்போ எப்படி ஸ்பாட்டிஃபை 3 பேர் 4 பேர் யூஸ் பண்ணால் கம்மியாகுதோ அதே மாதிரி ஆப்பிள் மியூசிக்லேயே உங்களுக்கு கம்மியாகும். மெம்பர்ஷிப் ஒரு 3-4 ஃபேமிலி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 4 பேர் ஒரு 2 பேர் ரெஃபர் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை. அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஆப்பிள் மியூசிக் ஏன் சொல்கிறேன்னா அதில் வந்து உங்களுக்கு கண்டென்ட் நிறைய இருக்குது. தமிழ் சாங்ஸாக இருக்கட்டும், ஒரு ஏரமான் சாங்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி ஃபார் டைடல். அந்த ஆப்புக்குள்ள நமக்கு வந்து ஆப்பிள் மியூசிக்கில் நிறைய இருக்குது. ஸ்பாட்டிஃபைல இருக்குது, பட் ஸ்ட்ரீமிங் குவாலிட்டி கொஞ்சம் கம்மி கம்பேரிங் ஆப்பிள் மியூசிக். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஐ ஹோப் அழகன் சார் அவர் தான் கேட்டிருந்தாரு. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் சவுண்ட் பார் வெர்சஸ் ஏவி ரிசீவர் கேட்டிருந்தாங்க. சவுண்ட் பார் வந்து நீங்கள் ஒரு நார்மல் டிவி வச்சுருக்கீங்க, அதை விட அப்கிரேடட் வெர்ஷன் போகணும், கொஞ்சம் நல்லா இருக்கும்னா சவுண்ட் பார் போகலாம். இப்போ சவுண்ட் பார் வச்சுருக்கேன் நான், அதை விட அப்கிரேடட் வெர்ஷன் போகணும், ஏவி ரிசீவர் போகலாம். இப்போ ஏவி ரிசீவர் வச்சுருக்கேன், அதை விட அப்கிரேடட் வெர்ஷன் போகணுன்னா நீங்கள் ப்ரீ ப்ரோ செட்டப் போகலாம், ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்ப் செட்டப் போகலாம், அப்புறம் அக்வஸ்டிக்ஸ் பண்ணலாம், டெடிக்கேட்டட் ஒரு ரெக்லைனர் சேரு, நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு டெடிக்கேட்டட் ரூம், அந்த மாதிரி அப்கிரேட் போகலாம். ஸோ வந்து ஒரு ஏவி ரிசீவரையும் ஒரு சவுண்ட் பாரையும் எப்படி கம்பேர் பண்ணலான்னா இட் டிபெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஏவி ரிசீவர் வந்து ஒரு
டிஸ்கிரீட் சேனல் இருக்கு இல்லையா தனித்தனியா, அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சவுண்டை நீங்க வந்து அந்த ரியலிசம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏவி ரிசீவர்ல. ஒரு ட்ராக் கொஞ்சம் தனித்தனியா கேட்கும் போது சவுண்ட் பார்ல ஃப்ரண்ட்லேயே எல்லாமே இருக்கும். அதுல சொல்றாங்க அப் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, 5 ஸ்பீக்கர் வச்சிருக்கோம், 8 ஸ்பீக்கர் வச்சிருக்கோம், ரியர்ல வச்சிருக்காங்க, மேல அடிக்கிற மாதிரி சவுண்ட் வச்சிருக்காங்க. பட் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃப்ரண்ட்ல இருந்து வர மாதிரி தான் இருக்கும். ஏவி ரிசீவர்ல அப்படி இருக்கு. சென்டர், ரைட், லெஃப்ட், சரவுண்ட் பேக். அதுக்கு மேல போகும்போது உங்களுக்கு அட்மாஸ் ஸ்பீக்கர் இருக்கு, சீலிங் அதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இதுல இப்போ நீங்க சவுண்ட் பார்ல வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நான் சப்வூஃபர் அப்கிரேட் பண்ணிக்கிறேன், இல்லை வந்து ஸ்பீக்கர் அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னா அது ஏவி ரிசீவர்ல பண்ணிக்கலாம். ஏன்னா தனித்தனியா இருக்கு. சவுண்ட் பார்ல அப்படி கிடையாது. அது வந்து ஒரு ஃபிக்ஸர், நீங்க வாங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் சவுண்ட் பார் யாராருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சவுண்ட் பார் வந்து சார் நான் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு காம்பாக்டா இருந்தா போதும், ஒரு டிவியை விட ஒரு பெட்டர் சவுண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சவுண்ட் பார் போகலாம். ஆனா அதுலயே வந்து இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சினிமேட்டிக் ஃபீல் வரணும்னா நீங்க ஏவி ரிசீவர் தான் போய் ஆகணும். ஏன்னா டிஸ்கிரீட் சேனல்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் ஒன்லி ஆப்ஷன். சவுண்ட் பார்ல வந்து என்னன்னா உங்களுக்கு சிம்பிள் டிசைன், மினிமலிஸ்டிக் ஒர்க். நீங்க வந்து ஒரு சவுண்ட் பார் போட போறீங்க, ஒரு வயர்லெஸ் சப்வூஃபர் வைக்க போறீங்க, அவ்வளவுதான். ஒரு காம்பாக்டான இடத்துல நீங்க வச்சிடலாம். இட் வில் சேவ் யூ ஸ்பேஸ் அண்ட் ஒர்க். உங்களுக்கு வயரிங்லாம் நிறைய போகாது. உங்களுக்கு லே அவுட், இன்ஸ்டாலேஷன், இந்த மாதிரி கேலிபிரேஷன் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு கிளியர் வாய்ஸ், ஓரளவுக்கு டீசன்ட் பேஸ் அப்படின்னா நீங்க சவுண்ட் பார் போகலாம். பெட்டர் நீங்க சினிமேட்டிக் ஃபைல் போகணும்னா ஏவி ரிசீவர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அப்கிரேட் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ இது ரெண்டு விஷயம் தான் நான் சொல்ல வந்தேன். ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம் ஒன். அண்ட் லெட்ஸ் சி அபவுட் த ப்ராடக்ட். ஓகேங்களா? இது சொன்ன மாதிரி இது டெனால வந்து ஏவிசி 3700H அப்படின்ற மாடல், 8K ரிசீவர், லேட்டஸ்ட் ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்கு. அண்ட் பயோனியர் பார்த்தீங்கன்னா, பயோனியர் வந்து SCLX 701 9.2 ரிசீவர். இதோட பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 135 வாட்ஸ் at 8 ohms, 6 ohmsக்கு இன்னும் அதிகமாக போகும் 2 சேனல் ட்ரிவன்ல. அண்ட் இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அந்த ESS Sabri 32 அல்ட்ரா டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த அல்ட்ரா டேக் வந்து ரொம்ப ஹை எண்ட் ரிசீவரில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேக்கு. மியூசிக்கலி இட் வில் பி வெரி ஃபேண்டாஸ்டிக் யூனிட். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வாங்க இதோட வியூ பற்றி பார்க்கலாம்.